சரி பண்ற மாதிரி தப்பையாடா நீ பண்ணிருக்க? நானும் எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கவே இல்ல. கடைசியில எவ்வளவு கேவலம் நடந்து போச்சு பாத்தியா? அம்மா, நல்ல விஷயத்துக்காக நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்கம்மா. அது மாதிரி தான் இதுவும். நீங்க இப்படி அழுது புலம்புனா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? அதான் எல்லா நிம்மதியையும் குழி தோண்டி புதைச்சிட்டியே. இனிமே நீ மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்க போறதே இல்ல. அம்மா, நீங்க உடம்பு நல்லா பாத்துக்கோங்கம்மா. 4 நாள் தாம்மா, சீக்கிரம் வந்துருவேன். ஏண்டா, ஜெயிலுக்கு போறோங்கிற கவலையே இல்லாம 4 நாள்னு சொல்லிட்டு போறியே. ஒரு நாள் ஜெயிலுக்குள்ள கால் எடுத்து வச்சோம்னா அசிங்கப்பட்ட பேரை மாத்த முடியுமா உன்னால? காலேஜ் படிக்கிறப்பவே உன் மகன் ப்ரொஃபஸரா இருக்கான்னு எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி சொன்னாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. எல்லாமே எல்லாமே இப்படி சுக்குநூறா போயிடுச்சேப்பா. நம்ம குடும்பத்துக்காக இல்ல, உனக்காக ஒரு பிரச்சனை வந்திருந்தா கூட நான் தாங்கி இருப்பேன். ஆனா அந்த எவ்வளோ ஒருத்திக்காக நீ கையில விலங்கோட வந்து நிக்கிறியே, அதுதான்டா, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. தம்பி பாப்பா போலாம், டைம் ஆச்சு. சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சார். உன்னை பேச வச்சு வேடிக்கை பார்க்கறதா எனக்கு டியூட்டியா? எனக்கு அடுத்த வேலை நிறைய இருக்கு. வாயா போலாம். சார் ப்ளீஸ் சார், வந்துடு சார். அம்மா, நேரத்துக்கு டேப்லெட் போடுங்கம்மா, கவலைப்படாதீங்க. அப்பாவை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. யோ கான்ஸ்டபிள், கூட்டு வந்து முன்னாடி ஏத்தியா? சரிங்க சார். பா பாப்பா டைம் ஆச்சு சார். இருங்க சார், நான் சொல்றேன்ல. அம்மா ஜீவா, அம்மா. அழாதீங்க மேடம். இப்பதான் உங்க உடம்பு கொஞ்சம் சரியா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான். என் பையன் வாழ்க்கை இப்படி கேவலப்பட வச்சுட்டியே. ஒண்ணு டேய் கையடி. சொல்லுப்பா பூங்குடி சார். போல மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. உனக்கு திருப்தி தானே? மேடம், நான் என்ன மேடம் பண்ணேன்? பேசாத. பண்ணது எல்லாமே நீதான். என் பையன் கல்யாணம் நின்னது உன்னால, அவ என்ன பிரிஞ்சு கொடைக்கானல் வந்தது உன்னால. இப்படி ஒரு பொய் சர்டிபிகேட் கொடுத்ததும் ஒன்னாலதான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போறதும் உன்னாலதான். எல்லாத்துக்கும் காரணமா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நான் என்ன பண்ணேன்னு கேக்குறியா? உன்னெல்லாம் உயிரோட விடுறதே தப்படி மாயாவதி.
மேல தரங்கெட்டவளை தொட்டாலே நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். இல்ல இவள சும்மா இரு, உன் ஆத்திரம் என்னன்னு எனக்கு புரியுது. உன் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புனவளை சும்மா விடக்கூடாது இல்ல? அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். இவளுக்கெல்லாம் வேற மாதிரி கொடுக்கணும். சீக்கிரம் கொடுப்பேன். நீ வா, வான்னு சொல்றல்ல. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம். நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா? கனவிலேனும் சொல்லடி பெண்ணே, காதல் நிஜம்தானா? இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி. கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி. புரிந்தது என்று எனக்கு. மலையினில் மேகம் தூங்க, மலரினில் வண்டு தூங்க, உன் தோளினில் சாய வந்தேன். சொல்லாத காதலை சொல்லிட, சொல்லி ரசிப்பேன், சொல்லி ரசிப்பேன், சொல்லி சொல்லி நெஞ்சுக்குள்ளே என்றும் வசிப்பேன். என்ன கோபி அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஜீவா உன்கிட்ட பேசணும்னு வந்தப்ப உனக்கு இப்படிதான் பொறையேறி இருக்கு. அத கூல் பாபு கூட உன் தலையில தட்டி விட்டுருக்கான். ஏன் அதை பார்த்துட்டு ஜீவா நீங்க 2 பேரும் நிஜமாவே லவ் பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டு வருத்தத்தோட திரும்பி வந்துட்டான்.
என்கிட்ட கூட அதை பற்றி சொல்லி நிறைய வாட்டி புலம்பிட்டு இருந்தான். அதான் அந்த யோசனை மறுபடியும். பாவம் ஜீவா சார். அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது கோபி. அது மட்டும் இல்லாம அவர் எல்லா தப்பையும் தான் மேல ஏத்துக்கிட்டதுனால தான் இப்ப ஜெயில்ல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவனும் உன்னை நினச்சிட்டு தான் இருப்பான். அதனால தான் உனக்கு குறையேறி இருக்கு. நிஜமாவா சொல்ற? சத்தியமாக தான் சொல்கிறேன். இங்கே பார், நீ எதை பற்றி யோசிக்காம சாப்பிட்டு நிம்மதியாக படுத்தும். என்னப்பா விக்கலா? யார் நினைக்கிறா? உன் பொண்டாட்டியா லவரா? பொண்டாட்டியாக போற லவ்வர் சார். முதல்ல உருப்படியா வெளியில போக முடியுமான்னு பாரு. ஏன் சார்? நீ இருக்கிற செல்லோட ராசி எப்படி? ஏற்கனவே ஒருத்தன் இப்படிதான் லவ் பண்ண பொண்ணை நினைச்சு சூசைடே பண்ணிக்கிட்டான். ஆமா, அவன் இருந்ததும் இந்த செல்லு தான். உஷாரா இருந்துக்க. முதல்ல தண்ணியே குடி போ. மா அழாதம்மா. அத்த அண்ணா வந்து பாத்தீங்க. ப்ளீஸ் மாயா. மா, அம்மா, நீங்க பாக்குறதுக்காக வந்தீங்களா அழறதுக்காக வந்தீங்களா? டேய், திருடனுங்க பொறுக்கிங்க கொலைகாரங்க இருக்கிற இடத்துல நீயும் இப்படி இருக்கேடா. இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு அவதான காரணம். அவ உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பத்துல நடக்க கூடாத அநியாயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா, தேவையில்லாம பூங்குடியை பத்தி தப்பா பேசாதீங்க. அன்னைக்கு என்ன ஜீப்ல ஏத்தும் போது கூட அவ உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்தா. ஆனா நீங்க அவளை அடிச்சு காயப்படுத்திட்டீங்க. எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஏமா, உங்க வயசுக்கு தகுதிக்கு இப்படி எல்லாம் பண்ணலாமா? உன் வயசுக்கும் தகுதிக்கும் நீ இப்படி எல்லாம் நடக்கலாமா? நம்ம வீட்லயும் தான் ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு அனன்யாவை மாப்பிள்ளை பார்க்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே அவனோட தங்கச்சியான்னு தானே கேட்பாங்க. எந்த தப்பும் பண்ணாத அவளும் நாங்களும் ஏண்டா பாதிக்கப்படணும்? அதனாலதான் நான் அவன் மேல கோவப்படுறேன். அத்தை எமோஷனல் ஆகாதீங்க அத்தை. இங்க பாரு ஜீவா, தயவு செஞ்சு உன் மனசுல இருக்கிறத நீ உன் மனசுலயே வச்சுக்கோ. ஏற்கனவே அத்தை ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஆமாண்ணா, வீட்ல எல்லாரும் கலகலப்பா பேசி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? யார் மேல சரி தப்புன்னுலாம் எனக்கு தெரியாது. நம்ம வீடு பழைய மாதிரி ஆகணும். எந்த நேரத்தில் உனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சனோ அப்பயத்துல இருந்தே ப்ராப்ளத்து மேல ப்ராப்ளம். இங்க பாரு, தெரிஞ்சவங்க எதிரில் வந்தாலே குற்றவாளி மாதிரி நான் ஒதுங்கி போயிடுறேன் தெரியுமா? என் நிலைமையில இருந்து அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியாம இல்லப்பா. ஆனா இது வரைக்கும் பூங்கொடி ஒரு தடவை கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தீபிகாவோட கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. பூங்கொடி 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 அந்த பேரை கேட்கும் போதே யாரோ என் தலையில முடி வச்சு அடிக்கிற மாதிரி
மாதிரி இருக்குடா. அம்மா இந்த டாபிக்கே பேச வேண்டாமா? இதை பத்தி பேசினா இப்படிதான் ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். இன்னும் 2 நாள் தானே, நான் வெளியே வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. இத பாருடா, நீ வெளியில வரும்போது உன் மனசுல இருந்து அவளை முழுசா தூக்கி போட்டுட்டு வா. இங்க பாருங்கம்மா, நான் தீபிகாவை வேணான்னு சொல்லும்போது எப்படி உங்களால விட்டு கொடுக்க முடியலையோ அதே மாதிரி தான் என்னாலையும் பூங்கொடியை விட்டு கொடுக்க முடியாது. என்ன நீ என்ன சொன்ன? அவளை விட்டு கொடுக்க மாட்டியா? இத பாரு, நீ எனக்கு புள்ளையே இல்ல. நீ என் புள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஆயா இத பாரு, இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. அத்தை, நீங்க வாங்க. அம்மா 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 இங்க பாரு, எல்லாருக்குமே அவங்கவங்க மனசு சரின்னு சொல்றதா நியாயம். நீ வீட்டுக்கு வரும்போதாவது ஒரு நல்ல முடிவோட வா. அடிச்சு திருத்துற வயசா இருந்தாலும் சொல்லி திருந்துற விஷயமா இருந்தாலும் திருந்துறதுக்கு ஒரு கொடுப்பனம் வேணும்டா. நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்கோம். பாவம் ஜீவா சார் அங்க தனியா, அதுவும் ஜெயில்ல என்ன பண்றாருன்னே தெரியல. போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னா நீங்க யாருமே கேட்கவே மாட்டீங்க. வேணாம் பூவு, இப்போ ஜீவா சாருக்கு அந்த சூழ்நிலை கொஞ்சம் பழகியிருக்கும். நம்மளை பார்த்த உடனே நம்ம மட்டும் ஜெயிலில் இருக்கோன்னு அவருக்கு தோணும்ல. இன்னும் 2 நாள் தானே பிள்ளை, கொஞ்சம் பொறுத்துக்கோமே. பூங்குடி, பாட்டி வாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? உள்ள வாங்க. நல்லா இருக்கேன். உட்காருங்க. நானே வந்து உங்களை பார்க்கணும் பேசணும்னு இருந்தேன். ராஜம்மா பாட்டிக்கு பயந்துதான் என்னால வர முடியல. உட்காரு. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்குன்னு எப்படி பாட்டி சொல்ல முடியும்? எனக்காக ஜீவா சார் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்ப கூட அதை சொல்லிதான் புலம்பிட்டு இருந்தா பாட்டி. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல கொஞ்சமாவது சந்தோஷம் வந்திருக்கு. எனக்கு தெரியும்பா, அதனாலதான் நான் இவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஜீவா சார் என்னைய படிக்க வைக்கிறதுக்காக, என் தாத்தாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு பாட்டி. எனக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கும் போது எப்படி பாட்டி அவங்களுக்காக நான் வருத்தப்படாம இருக்க முடியும்? சரிதாம்மா, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நாம எதுவும் பண்ணாமலேயே நடக்கும். ஆனா சில நேரம் கெட்ட விஷயம் நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதை தடுக்க முடியாதுமா. நடந்தே தீரும். அதனாலதான் நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷப்படவும் கூடாது, கெட்டது நடந்தா ரொம்ப வருத்தப்படவும் கூடாது. என்னதான் இருந்தாலும் ஜீவா சார் என்னால ஜெயிலுக்கு போனதை நினைச்சு வருத்தப்படாம இருக்க முடியல பாட்டி. பூங்குடி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க பாட்டி. நான் இப்ப சொல்றது உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும். என்ன பாட்டி? ஜீவா ஜெயிலுக்கு போனதுக்கு ஒரு வகையில நானும் காரணம்.
பாட்டி சொல்றீங்க? ஆமாம்மா, ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீவா தம்பி வந்து என்னை பார்த்துச்சு.